இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அது தட் மீன்ஸ் சூஸ் தி ஆன்சர் பார்க்கலாம். த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன், அரசியல் அமைப்பின்படி இந்த இந்தியாவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் தி பிரசிடெண்ட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி யூனியன். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, ஹூ அமங் தி ஃபாலோயிங் டிசைட்ஸ் வெதர் எ பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட். ஸோ ஒரு மசோதா என்பது சட்டத்திற்கு முன்பு இருக்கின்ற ஒரு வரைவு. ஸோ அது இங்கிலீஷில் பில் அப்படின்னு சொல்கிறோம். சட்டமாவதற்கு முன்பு பாராளுமன்றத்தில் அதை அறிமுகப்படுத்துகின்ற அந்த நிலையை மசோதா என்பார்கள். அது ஒரு வரைவு, அதனை பில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பில் பண மசோதாவா அல்லது பண மசோதா இல்லையா என்பதனை முடிவு செய்யக்கூடியவர் யார்? 4 பேர் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏல த பிரசிடெண்ட் இருக்கார், ஆப்ஷன் பியில் அட்டார்னி ஜெனரல் இருக்கிறாரு, ஆப்ஷன் சியில் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதெல்லாம் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சபாநாயகர். ஸோ லோக்சபா லோயர் ஹவுஸ், மக்கள் அவையினுடைய சபாநாயகர் தான் முடிவு செய்வார் ஒரு பில் மணி பில்லா அல்லது ஆர்டினரி பில்லா என்பதை. கொஸ்டின் நம்பர் 3, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி. ஸோ அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை யாருக்கு பொறுப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் பொறுப்பு என்றால் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும். பிரசிடென்ட்டு ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் பியில் லோக்சபா, ஆப்ஷன் சியில் பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் டியில் ராஜ்யசபா. ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் laid down for a candidate to seek election to the Lok Sabha. So லோக்சபாவில் தேர்தலில் நிற்கக்கூடிய கேண்டிடேட், சரியா? கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷனில் நிற்கக்கூடியவர், அவருக்கு குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? லோக்சபாவில் ஒருவர் போட்டியிட வேண்டுமென்றால் அதற்கு தேர்தலில் போட்டியிடுபவருக்கு குறைந்தபட்ச வயது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 25 years. ஸோ 25 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 5, தி அத்தாரிட்டி டு ஆல்டர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ரெஸ்ட் வித். ஸோ ஒரு அதிகாரம் இருக்கிறது, மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம். ஸோ அந்த அதிகாரம் யாரிடம் இருக்கின்றது? அதாவது அத்தாரிட்டி டு ஆல்டர்னா மாற்றுதல். ஒரு மாநில எல்லைகளை, பவுண்ட்ரினா எல்லை, மாற்றக்கூடியங்கிறதுக்கு டு ஆல்டர் அதிகாரம் இந்தியாவில் யாரிடம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் உள்ளது. இப்போது கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். அண்டர் விச் ஆர்டிக்கல் பிரசிடெண்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம் இல்லையா? ஆர்டிக்கல் 360. சரியா? அடுத்தது, the Chief Justice and other judges of the Supreme Court are appointed by. ஸோ தலைமை நீதிபதி,
சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் நியூ டெல்லியில் இருக்குது. அந்த நியூ டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தி பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் தான் ஹைகோர்ட், மாநிலங்களில் இருக்கின்ற ஹைகோர்ட் உயர்நீதிமன்றங்கள். அந்த உயர்நீதிமன்றங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மற்றைய ஜட்ஜஸையும் பிரசிடெண்ட் அவர்கள்தான் நியமிப்பார். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி ஹைகோர்ட்டுக்கும் பிரசிடெண்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸும் அதர் ஜட்ஜஸையும் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுபவர். இப்போ நம்ம ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாம். டேஷ் பில் cannot be introduced in the parliament without president's approval. ஜனாதிபதியினுடைய அனுமதி இன்றி இந்த பில்லை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. அது எந்த பில்னு கேட்குறாங்க. பண மசோதா. ஸோ மணி பில், MONEY மணி பில். அந்த மணி பில் தான் பிரசிடெண்ட்டுடைய அப்ரூவல் பெற்று தான் நாம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். கொஸ்டின் நம்பர் 2. டேஷ் இஸ் த லீடர் ஆஃப் நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டின் தலைவன், நம்ம நாட்டின் முதன்மை பேச்சாளர், அதாவது முதன்மையாக நம் நாட்டின் கொள்கைகளை விளக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு தான் பிரசிடெண்ட். அவர் ஒரு நாமினல். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வந்து பிரசிடெண்ட்டு, ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். டேஷ் இஸ் த எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ பாராளுமன்றத்தில் இரு அவைகள், ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தி வைஸ் பிரசிடெண்ட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட், VICE வைஸ், ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு பிரசிடெண்ட், PRESIDENT பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், துணை ஜனாதிபதி. இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டு வெங்கையா நாயுடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. டேஷ் ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ரைட் டு ஸ்பீக், பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. யாருக்கு? அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரலுக்கு இரு அவைகளிலும் பாராளுமன்றத்தில் பங்கு பெறவும் பேசுவதற்கும் ஆன உரிமை இருக்கிறது. ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஹீ ஹேஸ் நோ ரைட் டு ஓட். வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஆனால் பேசுவதற்கும் நிகழ்ச்சி நிரல்களில் கலந்து கொள்வதற்கும் உரிமை இருக்குது. அட்டார்னி ஜெனரல் ATTOR NEY அட்டார்னி ஜெனரல் GENERAL. Question number 5. The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of dash years. ஸோ உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை அந்த பதவியில் இருக்கலாம்? 65. அவர்கள் 65 வயது ஆகும் வரை சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாகவோ பிற நீதிபதிகளாகவோ பதவி வகிக்க இயலும். டேஷ் இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? த சுப்ரீம் கோர்ட். The Supreme Court is the guardian of Constitution. Supreme Court spelling சொல்கிறேன், SUPREMECOURT. S caps போடணும், C caps கண்டிப்பாக போடணும். At present
The Supreme Court consists of dash judges including the Chief Justice. தலைமை நீதிபதி உட்பட தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் உள்ளார்கள்? 34. 3க்கு அப்புறம் 4, 34. சரி, இப்போ fill in the blanks பார்த்துட்டோம். Choose the correct statement பார்க்கலாம். Total members of Rajya Sabha is 250. So, Rajya Sabhaவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. The 12 nominated members shall be chosen by the President from amongst person experienced in the field of literature, science, art or social service. ஸோ 250 உறுப்பினர்களில் 12 உறுப்பினர்கள் ஜனாதிபதி அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுகின்றார்கள். நாமினேட்டட்னா நியமனம் செய்தல். அவ்வாறு நியமனம் செய்பவர்களின் எண்ணிக்கை, உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. ஸோ அவர்கள் ஒரு சிறந்தவர்களாக தங்கள் துறைகளில் இருப்பார்கள். இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் அனுபவம் மிக்க மனிதர்களை 12 பேரை ஜனாதிபதி அவர்கள் நியமிப்பார்கள். அது சரிதான். தி மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்ய சபா ஷுட் நாட் பி லெஸ் தேன் 30 years ஆஃப் ஏஜ். வயது வரம்பு. ஸோ 30 வயது குறைவாக இருக்கக்கூடாது. ராஜ்யசபாவில் உறுப்பினராக வேண்டுமென்றால் 30 வயது அல்லது 30க்கு மேற்பட்ட வயது உச்சவரம்பில்லை. ஆனால் குறைந்தபட்ச வயது 30, அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. சரி. The members of the Rajya Sabha are directly elected by the people. இது தவறு. Members of the Rajya Sabha வந்து not directly elected by the people. They are indirectly elected. Indirect election தான் அவங்களுக்கு. ஸோ மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்களில் they are elected by the representatives of the people. அப்புறம் nominated by the president. அதனால் 4th ஸ்டேட்மெண்ட் wrong. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்டாக ஆப்ஷன் டியில் தான் அது இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அடுத்து ரெண்டாவதாக ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 62 years. இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போ தான் நம்ம fill in the blanksல பார்த்தோம், 65 வயது வரை அவர்கள் ஆஃபீஸில் இருக்கலாம். ஆனால் இது 62ன்னு சொல்லியிருக்கிறதுனால ராங். Judiciary is the third organ of the government. கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். செகண்ட் ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டு தான் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் வந்து பார்லிமெண்ட்டு. மூணாவது ஆர்கன் ஜுடிஷரி. கரெக்டாக தான். அடுத்தது த கேசஸ் இன்வால்விங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேம் அண்டர் தி அப்பீலேட் ஜுரிடிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். திஸ் இஸ் ஆல்சோ எ ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்புடைய வழக்குகள் ரிட்ஸு, அது ரிட்ஸ் மூலமா தேர்வு செய்யலாம். நேரடியாக அதை நாம் அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஆகையினால இது அப்பீலேட் ஜுரிடிக்ஷனில் வராது. ஆகையினால திஸ் இஸ் எ ராங் ஸ்டேட்மெண்ட். த லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித்தின் த டெரிட்டரி. ஸோ உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுகின்ற சட்டங்களை அனைத்து இந்த தேசத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் கட்டுப்பட்டவை அப்படின்னு சொல்லுது. அது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்டாக. அப்போது ஆப்ஷன் ஏல அது இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது அசர்ஷன் அண்டு ரீசன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. The Rajya Sabha is a permanent house and it cannot be dissolved. கரெக்டாக. ராஜ்யசபா வந்து நிரந்தரமான சபை, அதை கலைக்க இயலாது. ஆனால் அதில் உள்ள உறுப்பினர்களுக்கு 6 ஆண்டு காலம் பதவிக்காலம்,
மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபாவுடைய டேர்ம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 ஆண்டுகள். ஆனால் ராஜ்யசபா பர்மனெண்ட் ஹவுஸ். 1/3 of the members of Rajya Sabha retire every 2 years and the members are elected to fill the seats of thus vacated. ஸோ ராஜ்யசபாவில் இருக்கிற உறுப்பினர்களில் 1/3 பேர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி விலகுவார்கள். புதிய உறுப்பினர்கள் அதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். சரி, அதனால தான் அது பர்மனெண்ட் ஹவுஸாக இருக்கு. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன் ஃபார் ஏ. ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 53. ஸோ சட்டப்பிரிவு 53 வெறும் சட்டப்பிரிவாக இருக்கா. 63, 576, 76, 352. ஸோ சட்டப்பிரிவு 53 எந்த அதிகாரத்தை வழங்குகிறதுனா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி பிரசிடெண்ட். ஜனாதிபதியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு ஆர்டிக்கல் 53. அப்படியே 10 ஆர்டிக்கலை கூட்டு. ஆர்டிக்கல் 63 ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடெண்ட். சரியா? ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. மாநிலங்களில் நெருக்கடி நிலை, அதாவது ஆட்சியை கலைத்து விட்டு கவர்னர் ஆட்சி, அதாவது பிரசிடெண்ட் ரூல் வரும். ஆர்டிக்கல் 356. ஆர்டிக்கல் 76 என்ன சொல்லுது? ஆஃபீஸ் ஆஃப் தி அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரலுடைய பதவி, தலைமை வழக்கறிஞர்களுடைய பதவியை ஆர்டிக்கல் 76. ஆர்டிக்கல் 352 இன்டர்னல் எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி, அதை அறிவிப்பது ஆர்டிக்கல் 352. ஸோ இது வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.